ஹாய் கைஸ், ஊர்லேருந்து என் ரிலேட்டிவ்ஸ் கசின்ஸ் எல்லாருமே வந்துட்டாங்க எங்கள் ஃபேமிலி ஃபங்க்ஷனுக்கு. நாங்கள் வெளியே போயிட்டுருக்கோம். எங்கே போகிறோன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். கைஸ், நாங்கள் வந்து இப்போ ஈயே போகிறோம். சும்னாவோட அவுட்ஃபிட்டை வந்து நான் வந்து ஈயே போய் உங்களுக்கு காட்டுறேன். ஓகே, இதுதான் எங்கள் சித்தப்பா சும்னா சித்தி. ஹாய் சொல்லுங்க எல்லாரும் வீடியோக்கு. நம்ம எங்கே போகிறோம்? ஃபர்ஸ்ட் எங்கடா போறோம்? தெரியலையா? ஐஸ்கிரீம் சாப்பிட போலாமா? இப்பயே வானவே. அப்ப வேற எங்க போறது? நாளை போவோம் ஃபர்ஸ்ட். யூடியூபர்ஸ்க்கு வந்து ஒரு நல்ல கருத்து சொல்லுங்க. கருத்து சொல்லுங்க. நல்லா இருக்குது. இந்த இடம் வந்து ஒரு புது இடமா இருக்குது எங்களுக்கு. எங்க அண்ணன் பொண்ணு வந்து சுத்தி காட்டுது. ரொம்ப சந்தோஷம். கருத்து சொல்லுங்கனா சுமனாவோட ஃபுல் அவுட்ஃபிட். ஈயில் வந்து கிரவுண்ட் ஃப்ளோரில் மேலா மாதிரி போட்டிருந்தாங்க. அங்கே வந்து A to Z எல்லாமே இருந்தது. இயரிங்ஸ்லேருந்து ட்ரெஸ்லேருந்து. கம்பேர்ட் டு அதர் ஷாப்ஸ் ஈயில் இங்கே வந்து கொஞ்சம் ப்ரைஸ் கம்மியாக இருக்கும். நாங்கள் வந்து சும்மா விண்டோ ஷாப்பிங் தான் வந்து பண்ணிகிட்டு இருந்தோம். எனக்கு வந்து நான் வாட்ச் கூட பேர் பண்ணலாம் அப்படின்னு வந்து ஒரு ப்ரேஸ்லெட் பார்த்துட்டு இருந்தேன். ஆனால் எனக்கு வந்து அவ்வளோ சாட்டிஸ்ஃபைடு இல்லை அவங்களோட கலெக்ஷன்ஸில். அதுக்கப்புறம் நான் இந்த ட்ரெஸ் மெட்டீரியல் அப்புறம் ப்ளவுஸ் இதெல்லாம் வந்து பார்த்துட்டு இருந்தேன் சும்மா. என் அக்கா அண்ட் தங்கச்சி அவங்களும் வந்து விண்டோ ஷாப் தான் வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க. அண்ட் ஒரு கடையில் வந்து என்ன எடுத்தாலும் வந்து 99 rupees அப்படி இருந்தது. அது வந்து ஒரு குட் டீலாக இருந்தது. அவங்க கலெக்ஷன்ஸும் வந்து நல்லா தான் இருந்துச்சு. பருப்பு பொடி வாங்குறான் ஜெனோ. அது அவன் மட்டும்தான் சாப்பிடுவான். நாங்க இப்போ வந்து எங்க போறோம்னு எங்களுக்கே தெரியல. போயிட்டு இருக்கோம். நான் வந்து ஒரு பெரிய பர்ஃப்யூம் லவர் கிடையாது. ஆனால் மினிசோவில் பீப்புள்ஸே இந்த மாதிரி வந்து பர்ஃப்யூம்ஸ்லாம் வந்து கொஞ்சம் கம்மி விலையில் கிடைக்கும் அப்படின்ட்டு. ஆனால் நான் பார்த்தது வந்து எல்லாமே 500 above இருந்தது. ஒரு சிலது தான் வந்து 100 rupeesல இருந்தது, 100 rupees ரேஞ்சில் இருந்தது. நாங்கள் சும்மா மினிசோவில் வந்து கிளிப்ஸு, ஹேர் பேண்ட்ஸ் அப்புறம் வந்து நோஸ் ஸ்ட்ரிப்ஸ் வாங்கிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். நாங்கள் மினிசோ ஷாப்பிங் பண்ணிட்டு நவ் ஆன் த வே டு ஹோம் சென்டர். டைம் ஜோனில் போயிட்டு விளையாடிட்டு அப்புறமா வந்து ட்ரெஸ் ஷாப்பிங் போகலாம். டாட்டூலாம் வந்து அகெயின்ஸ்ட் கிறிஸ்டியானிட்டி பண்ணக்கூடாது. அது தப்பு 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 தப்பு. கிறிஸ்டிக்கு தான் வந்து டாட்டூ குத்தணும்னு ரொம்ப ஆசையா. நீங்கள் என்ன சொல்கிறீங்க? ஏன் குத்த மாட்டேற? குடிக்கிறோம், சரக்கு குடிக்கிறோம். வைன் குடிக்கிறோம் சித்தப்பா. வைன் குடிச்சா ஒன்றும் ஆகாது. சார் சார் காஃபி வேணுமா சார்? இல்லை ஸ்டார்பக்ஸ்ல வந்து கேரமல் ஷாப். நீங்களே வாங்கிக்கோங்க சார். டைம் ஜோன் இதனோட ஃபர்ஸ்ட் டைம் நான் போகிறது. நாங்கள் வந்து 1500க்கு ரீஃபில் பண்ணோம். எங்களுக்கு வந்து 1650 இருந்தது கார்டில். அண்ட் இதனோட ஃபர்ஸ்ட் டைம் நான் விஆரும் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறது. ஒரு மாதிரி நல்லா தான் இருந்துச்சு ஆக்சுவலி. பட் நம்மளுக்கு தெரியும்ல அது வந்து ரியல் இல்லை அப்படின்ட்டு. ஸோ அதை வச்சுட்டு நான் வந்து மனசை தேத்திக்கிட்டேன். எப்படி இருந்துச்சு அந்த ரைடு?
நெக்ஸ்ட்டு வந்து லைஃப் ஸ்டைலில் நாங்கள் ஒரு பேக் பேக் வாங்க போனோம். ஜிஞ்சர் பிராண்டில் வந்துட்டு ஒரு பேக் பேக் வாங்கிட்டு அங்கேருந்து நாங்கள் கிளம்பி கங்கோத்ரி போயிட்டோம் சாப்பிட்றதுக்கு. எதுக்காக வெயிட் பண்றீங்க காய்ஸ்? பானிபூரி. ஃபோட்டோ இல்லை, வீடியோ எடுக்கிறேன், உடனே வந்துடுவான். நாங்கள் வந்து பெசன்ட் நகர் சர்ச்சுக்கு வந்திருக்கோம். பாப்பா பார்த்துக்கோங்க. பாப்பா வந்து வழி தெரியாத பாப்பா, எங்கேயோ வழி தெரியாம எங்க கிட்ட வந்து தேடி பத்திரமா வீட்டு. நாங்கள் பெசன்ட் நகர் போகிறோம் வித் பாடி பில்டர் ஜெனோ. பெசன்ட் நகரில் இருக்க இந்த ஃபோக்ஸ் வேர்ல்ட் ஆக்சுவலி நான் நிறைய டைம் வந்திருக்கேன் என் ஃப்ரெண்ட்ஸோட. அப்புறம் ஃபஸ்ட்டு டைம் எங்கள் அம்மா அப்பாவோட. நல்லா தான் இருக்கும், பட் வந்து சேஃப்டி வந்து அவ்வளோ கிடையாது. பட் என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு போனால் வந்து என்ஜாய் பண்ணலாம். இதெல்லாம் வந்து டூப்பு பேடி, இதெல்லாம் போனா பயமே வராது. ஸ்னோ வேலியில் ஸ்னோவே இல்லைங்க. அண்ட் மோரோவர் வந்து ப்ரைஸும் கொஞ்சம் அதிகம் தான் இங்கே. ஒரு per பர்சன் வந்து இங்கே வந்து 70 rupees வாங்கினாங்க. ஸோ மொத்தமாக வந்து 420 ஆச்சு. ஒரு ரைடுக்கு மட்டும், அந்த கொலம்பஸ் ரைடுக்கு மட்டும் வந்து 420 ஆச்சு. எல்லாருமே ஹாய் சொல்லுங்க. ஹாய் சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் அடுத்து பசிக்குதே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் தேடிட்டு இருந்தோம். அங்கே நிறைய ஆப்ஷன்ஸ் இருந்தது. ஹோம் பேக், ட்ரேஸ் லீஷேஸ், சீஸ் கேக்ஸ் எல்லாமே. நாங்கள் வந்து அங்கேருந்து ஒரு கடையை சூஸ் பண்ணி நாங்கள் சாப்பிட்டோம். எனக்கு வந்து அவ்வளோவா பிடிக்கல, பட் ஒரு டைம் ட்ரை பண்ணலாம். நாங்கள் வந்து ஒரு ப்ரௌனி, ஒரு ட்ரீம் கேக் வாங்கினோம். அது 220 rupees வந்துச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நாங்கள் பஜ்ஜி சாப்பிட்லாம் அப்படின்னு போன இடம் தான் ஏதோ ஒரு கடை. அந்த கடையில் வந்து நாங்கள் ஒரு பொட்டேட்டோ பஜ்ஜி, ஒரு மிளகா பஜ்ஜி, அப்புறம் கோபி 65, அதுக்கப்புறம் வந்து ஸ்ப்ரிங் பொட்டேட்டோ ஆர்டர் பண்ணியிருந்தோம். பஜ்ஜியில் எண்ணெய் இருக்கா இல்லை எண்ணெயில் தான் பஜ்ஜி இருக்கான்னு தெரில, அவ்வளோ எண்ணெய் இருந்தது. அண்ட் மோரோவர் மிளகா பஜ்ஜி வந்து செம்ம காரமாக இருந்தது. இதுவும் வந்து டெய்லி சாப்பிட்டோம் அப்படின்னா நம்ம உடம்பு சுத்தமாக போயிடும். பட் இன்றைக்கெலாம் ஒரு நாள் வந்து சாப்பிட்டா பிரச்சனை இல்லை. ஒன்ஸ் இன் அ வைல் ஃபேமிலியோடு இப்படி சாப்பிட்றது அது ஒரு ஹாப்பினஸ். இது எல்லாமே சேர்த்து எனக்கு பில் வந்து ஒரு 410 rupees வந்துச்சு. சீக்கிரம் விளையாடி முடிடா. நீங்க தான் அப்படி அடிக்கல, அவுட்டு. என்ன பாட்டி 50 ரூபா? ஓ, ஒன்று வாத்து வாத்தாது, இன்னொன்று சிங்கமா? சிங்கம் மாதிரியே இல்லை. நெக்ஸ்ட்டு வந்து நாங்கள் முருகன் இட்லி கடைக்கு தான் வந்து டின்னர் சாப்பிட போயிட்டு இருக்கோம். எனக்கு முருகன் இட்லி வந்து ஒரு பர்சனல் ஃபேவரெட். அங்கே எனக்கு பிடிச்சதே வந்து பொடி இட்லி தான். ஸோ எல்லோரையும் நான் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிகிட்டு இருந்தேன், அதை சாப்பிடுங்க அப்படின்னு. அவங்களும் அதை ட்ரை பண்ணாங்க அண்ட் அவங்களுக்கு வந்து பிடிச்சிருச்சு. அங்கேருந்து நாங்கள் கிளம்பவே ஒரு 9:30 ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் என்ன ஃபங்க்ஷன் அப்படின்னு தெரிஞ்சிருக்கணும்னா நெக்ஸ்ட் வீடியோக்காக வெயிட் பண்ணுங்கள். பாய்.